ஃபர்ஸ்ட் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு சீரியஸான இன்டர்நேஷ்னல் இஷ்யூ பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தையே கலக்கி வந்த அமைதியாக ஒரு சின்ன புன்முறுவலோட லைட்டாக அப்படி சிரிப்பார். எந்த வித பில்டப்பு எந்த பந்தாவும் இருக்காது. அப்படியே போவார் வருவார், விவசாய நிலத்துக்கு போவார், பார்ப்பார், இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிற இடத்துக்கு போவார், மாணவர்களை சந்திப்பார், ரஷ்யாவுக்கு போவார், சைனா போவார், அமெரிக்கா போவார், சைனாலேருந்து அமெரிக்கா போவார், பேச்சுவார்த்தை நடத்துவார். அமைதியான ஒரு தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சீனாவின் நவீன சிற்பியாக கூட அவர் சொல்லலாம். அவர் தான் ஜி ஜின்பிங் வந்து என்னென்னா தலைமறைவு. சீன அதிபராக இருக்கக்கூடிய ஜின்பிங் ஒரு மாதமாக காணா அப்படின்ற ஒரு தகவல் வந்து உலகத்தையே வந்து பரபரப்பு ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச அரசியல் தெரிந்தவர்களுக்கும் சர்வதேச அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இது வந்து ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இதுதான் ஏன் தலைமறைவு, எதனால் அப்படி ஆனாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தலைமறைவா, இல்லை வந்து இப்படி தான் நடக்குமா சைனாவில், இதுதான் புதுசாக, இல்லை ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜின்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 நாடு அமெரிக்கா கிடையாது. நீங்கள் அமெரிக்கான்றதில் வந்து சில கண்டுபிடிப்புகள், உலகத்தின் டாப் 4 பணக்காரர்கள், இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய 4 பேர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அது உண்மை தான். அந்த 4 பேர் வந்து தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்வாங்க. உலகத்தில் ஃபஸ்ட்டு 4 நிறுவனங்கள், இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் நம்பர் 1 இருக்குது, அதுக்கடுத்து ஆப்பிள் இருக்குது, அதுக்கடுத்து நிவேடா இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமேசான். இந்த 4 பேர் தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் உலக அளவில் உலகத்தை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் வந்து நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க நெட்வொர்க்காக இருந்தாலும் சிஸ்டம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆதிக்கம் செலுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சீனாவில் அப்படி கிடையாது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு இணையாக அவர்கள் நிறுவனம் வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்படியெல்லாம் வந்து இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, சைனா தான் உலகத்தோடைய இப்போ ஒரு பளபளப்பான ஒரு உலகத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடியது சைனா. இந்த நிலைக்கு சைனா வந்து எப்படி வந்ததுன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூ ஜின்டாவோன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அதாவது 2013 தான் ஜின்பிங் வராரு. அதுக்கு முன்னாடி ஹியூ ஜின்டாவோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் காலத்தில் தான் நிறைய மாற்றங்கள் வருது. அதற்கு முன்னாடி சைனா ரொம்ப கேவலமாக இருக்கும். ரொம்ப நம்ம இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேசில் இருக்க கிராமங்கள் இருக்குது பாருங்கள், அதை விட 10 மடங்கு மோசமாக இருந்தது தான் சீனா பல மாகாணங்கள். ஸோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய உலகின் நம்பர் 1 கொண்டு வந்ததுக்கு துவக்கம் யாருன்னா ஹியூ ஜின்டாவுக்கு அப்புறம் தான் ஜின்பிங் வர்றாரு. ஜின்பிங் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். அவர் 2013 பதவிக்கு வர்றாரு. 2013 பதவிக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருடம் தான் அங்கே வந்து அதிபர் பதவி, அதாவது பிரசிடென்ட் பதவி. அதில் வந்து பிரசிடென்ட் வந்து பேரலாக 2 பதவி இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, அதுதான் முடிவு பண்ணும். அதில் வந்து என்னென்னா, அதில் உள்ள ஜென்ரல் செக்ரட்டரி தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதற்கு அடுத்து ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இராணுவத்தை கட்டுப்பாட்டில் வச்சுப்பார். இப்போ இந்த 2 ஃபோர்ஸ் தான், இராணுவம் முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், நாடு ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுதான் பிரசிடென்ட் ஜின்பிங். ஸோ ஜின்பிங் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து அமெரிக்காவில், ரஷ்யாவில் எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில், பெருமையெல்லாம் பித்திக்கல, உலகத்தின் அதிவேக ரயிலை கொண்டு வந்தார். ஏன்னா மெட்ரோலாம் சான்ஸே இல்லை. எப்படா இந்த தண்டவாளத்தெல்லாம் போட்டாங்கன்னு தெரில. நம்ம இதில் வந்து 2 மெட்ரோ சென்னையில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு வண்டி போகும், இப்படி ஒரு வண்டி வரும். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்படி 20 வண்டி போயிட்டுருக்கோம், அப்படி 20 வண்டி மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். அது மாதிரி ரயில்லையே விமானத்தை விட அதிகமாக, இப்போ முந்தா நாளில் போன வாரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, விமானத்தை விட வேகமாக செல்லக்கூடிய ரயிலை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உலகத்தில். ஏன்னா புல்லட் ரயில் வந்து ஜப்பான் கண்டுபிடிச்சான், அதாச்சும் ரொம்ப வருஷம், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து சைனா வந்து அதை விட 3 மடங்கு வேகம். அது 250 கிலோமீட்டர் தான். இதனால் இது 500-700 கிலோமீட்டர், இப்போ 1000 கிலோமீட்டர் டச் பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜியை கொண்டு வந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா, கடலுக்கடியில் பாலம் 24 மணி நேரத்தில், அதாவது சாலைகள் வந்து ரொபாட்டிக் சாலைகள். எப்படின்னா, ஆளே வேலை பார்க்க மாட்டான், ஆனால் கிலோமீட்டர் கணக்கில் நைட்டாக சாலையை போட்டு முடிச்சிடும். இப்படி பல சாதனைக்கு சொந்தக்காரரான ஜின்பிங்க்கு அங்கே வெடி வச்சிட்டாங்க. 2013 தேர்வு செய்யப்பட்டவர் 5 வருடங்கள் இருந்தார். அப்புறம் 2018 ஆச்சு. 2018 மீண்டும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியோடைய, அதாவது சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய சட்டத்திட்டம் என்னென்னா, ஒருவர் 2 முறை தான் இருக்க முடியுன்றது. ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா, 2013 2023 வரைக்கும் ஜின்பிங் இருக்கார்.
அதோடு அவர் முடியணும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர்றார். புத்தின் மாதிரி புத்தின் இப்படி சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்துட்டால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஆனால் எலெக்ஷன் நடக்கும், 85% வாக்குகள் அவருக்கு விழுந்ததாக காட்டப்பட்டுச்சு போன முறை. அவர் தான் சாக வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். அதுதான் சிறிய ரஷ்யாவுக்கு நல்லது. ஏன்னா புட்டின் போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்திலே கிடையாது, அவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் யாருமே கிடையாது. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாருன்னா, ஜி ஜின்பிங்கும் நம்ம நாட்டை வளப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம தான் தொடர்ந்து பதவியில் இருக்கணும்னு சொல்லி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி 3வது முறையும் வராரு. 2028 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் இருக்குது. ஜி ஜின்பிங்க்கு பதவி காலம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. 2 முறை தான் இருக்கணும். அவர் செல்வாக்கை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, இப்போ எப்படி மோடிஜி பண்ணார், இதே தான் அவரும். மோடியோட கணக்கும் இது தான். ஜி ஜின்பிங் போலவும் புட்டின் போலவும் அதிகாரத்தை வைத்து மிரட்டியோ பணம் கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி 2 முறை தான் ஒருத்தர் பிரதமராக இருக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோட சட்டத்திட்டங்களில் சொல்லுது. 3வது முறையாக இருக்கார். 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த வகையில் தான் கட்சியை கண்டுபிடித்த, கட்சியை ஆரம்பித்த அத்வானி வாஜ்பாயை வெளியே அனுப்பப்பட்டார்கள். வயதாகி போச்சுன்னு சொல்லி முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் கட்சியை ஆரம்பித்தவர்கள் பாஜகவே வெளியே அனுப்பப்பட்டார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். ஸோ அதே ஆனால் மோடி போல் பார்த்திங்கன்னா இப்போ மோடிக்கு செக் வச்சுருக்காங்க நவம்பர் மாதம், அதை அடுத்து வருவோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா 2013 ஹியூ ஜிண்டாவோ ஆளும் கட்சி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை உடைத்து அதிபர் ஆவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. இதே மாதிரி தான் 2013 ஜி ஜின்பிங் தலைமறைவு. சரிங்களா? ஜி ஜின்பிங் வந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வரும்போது 2018 வந்து அவர் வந்து பெரிய அளவில் இதாகிட்டார். 2023 மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த டைம்லேயும் ஜி ஜின்பிங் ஒரு 15-20 நாள் ஆளை காண அவர் மண்டை உடைக்கப்பட்டது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஏன்னா ஹியூ ஜிண்டாவோவுக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே செல்வாக்கு இருந்தாலும் அதை உடைத்து தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஜெயித்த உடனே ஹியூ ஜிண்டாவை மதிக்கவே இல்லை, நாய் மாதிரி கூட மதிக்கலை, ரொம்ப கேவலப்படுத்தினார் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் இப்போ 2013 வந்தது. அப்புறம் 18, அப்புறம் 23 மீண்டும் வந்து ஜி ஜின்பிங்கை காணவில்லை, ரகசியமாக வந்துட்டு. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றி வந்துட்டார் மீண்டும். இப்போ வந்து மீண்டும் காணவில்லை. 2028 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் இருந்தாலும் காணவில்லை. இது வந்து சைனாவில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறதுனால, அதாவது மே மாதம் புத்தினை சந்திச்சிருக்காரு. 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரஷ்யா போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆளையே காணா. 21ஆம் தேதி மீண்டும் வந்திருக்காரு. அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே சைனாவில் உள்ள பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தினந்தோறும் அங்கே உள்ள 2 அரசு சார்பான பேப்பர்களில் ஃப்ரண்ட் பேஜில் இப்போ நம்ம ஊர் மாதிரி தான், யார் ஆளுங்கட்சி அவருக்கு இப்போ தந்தியில் பார்த்திங்கன்னா யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அந்த அவர்கள் செய்தி முதல் பக்கத்தில் வரும். எதிர்கட்சி தலைவரான 3ஆம் பக்கத்துக்கு போயிடும். அதே கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்துன்னா அவர்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு வருவாங்க, இவர் 3ஆம் பக்கம் போயிடுவார். இதுதான் உலகம் பூராமே ஜென்ரலாக. இதில் சைனா கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இதுதான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜி ஜின்பிங்கோட ஃபோட்டோ தான் ஃப்ரண்ட் பேஜில் வரும், ஒரு ஆர்டிக்கல் வரும் டெய்லி. ஆனால் இப்போ வந்து அவர் தலைமையிலான ஆர்டிக்கல் வரதில்லை அப்படின்ற ஒரு சந்தேகம். அதனால் அவர் அதிகாரம் குறைக்கப்பட்டு அவர் டம்மி பீஸாக்கி அவரை தூக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இது இருக்குது. சரி, அப்போ என்ன அதில் வந்து என்னென்னா, இந்த உலக சுகாதாரம் பற்றி, அப்புறம் வந்து என்னென்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றிலாம் ஆர்டிக்கல் போட்டுட்ருக்காங்க எல்லாம் ஃப்ரண்ட் பேஜில். 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஜின்பிங்கை பிரசிடென்ட் அப்படின்னு தான் அந்த பத்திரிகைகளில் குறிப்பிடுறத இப்போ ஜி ஜின்பிங் அப்படின்னு குறிப்பிடும்போது அவரை மதிக்கலை, அவர் சக்தி இழந்து வருகிறார், அவருடைய அதிகாரத்தை இழந்து வருகிறார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு சைனா முழுவதும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஜி ஜின்பிங் இப்போ தலைமறைவாக இருக்கிறதுனால திரும்ப அவர் தோன்றும் போது அவர் அதிபர் பதவியில் இருக்க மாட்டார் அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக யார் அப்படின்னா வாங்யாங்னு ஒருத்தர். வாங்யாங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஜின்பிங்கோட தீவிர ஆதரவாளர் தான். இவர் அடியொற்றியே நடக்கக்கூடியவர். நவீன சீனா வந்து இப்போ உலக அளவில் நம்பர் 1 இருக்கு இல்லையா சீனா, ப்ரொடக்ஷன்லேயும் சரி, டெவலப்மெண்ட்லேயும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் இருக்கு இல்லையா. இதுக்கு இவரும் ஒரு காரணம். வாங்யாங் வந்து இவருடைய ஃபாலோயரு. அவர் வந்து யாருன்னா, ஏற்கனவே இந்த ஹியூ ஜிண்டாவோட ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ வாங்யாங் தான் அடுத்த தலைவராக வரக்கூடிய, அவருக்கு 70 வயசாச்சு, இவருக்கு 72 வயசாச்சு. ஸோ அவர் தான் மீண்டும் வாங்யாங் வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் அங்கே நிலவுகிறது அப்படின்றாங்க. எது எப்படியோ, ஆனால் வந்து அங்கே கட்டமைப்பு வந்து ஒரு சிங்கிள் மேனை நம்பி கிடையாது, ஜி ஜின்பிங்கை நம்பி கிடையாது. அது வந்து பொலிட் பியூரோ முடிவு பண்ணுறது தான் அந்த நாட்டுடைய அதிகாரத்தில் யார் வரணும் அப்படின்றது. அப்போ அவர்கள் போடக்கூடிய திட்டம்தான் செயல்பாட்டுக்கு வரும் அதிபர் மூலமாக. அதிபர் பெரிய அறிவாளிலாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தால் கூட, ஜி ஜின்பிங் தான் ஒரு நவீன சீனாவை உருவாக்கிய ஒரு தந்தையாக பார்க்கப்படுகிறார். ஏன்னா ஜி ஜின்பிங்கை வந்து விடமாட்டாங்க அப்படின்னே தோணுது. ஏன்னா யாராக இருந்தாலும் நீ என்ன புரட்சி பண்ணாலும், என்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலும்,
அந்த 10 வருஷத்தை தாண்டி நீ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டம். ஸோ இது வந்து உலகத்தில் எழுதப்படாத ஒரு திட்டம். இதை உடைத்தது ரஷ்ய அதிபர் புதின் மட்டும்தான், மற்ற யாருமே கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜி ஜின்பிங் மீண்டும் வருவாரா, அதிபராக வருவாரா, இல்லை அப்படியே அவர் தலைமுறை ஆக்கி விட்டுட்டு அடுத்த அதிபரை 2018 வரைக்கும் அவருக்கு டைம் இருந்தாலும் 2028 வரைக்கும் அவருக்கு டைம் இருந்தாலும் வேறு இந்த வாங்யாங்கை தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை வேறு யாரையாவது? வாங்யாங் தான் லீடிங்கில் இருக்கார், டாப் 3யில் இருக்கார். அங்கே உள்ள பத்திரிகைகள், சீன பத்திரிகைகள்லாம் வாங்யாங்கை பற்றி தான் சில குறிப்புகள், அதாவது இவர் தான் அடுத்து வருவார் இப்போ என்னன்றதெல்லாம் எழுதலை, இல்லை இவர் தலைமறைவு பற்றியும் எழுதலை. அவரை காணா, அவர் பற்றி வரக்கூடிய செய்திகள் இல்லை. சோசியல் மீடியாவில் அதை பற்றி எதுவுமே போடல. ஃப்ரண்ட் பேஜில் அவர் படத்தை போட்டு பிரசிடென்ட்னு எழுதக்கூடிய பத்திரிகைகள் ஜி ஜின்பிங்னு தான் எழுதுது. வேறு ஆர்டிக்கல் வருது ஃப்ரண்ட் பேஜில். டிவியில் பார்த்தா அவரை காணா. ஸோ இப்படி வந்து கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து மே 21 ஜூன் இப்போ ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. இடையில ஒரு டைம் தோன்றியிருக்காரு. இப்போ வந்து 15 நாளுக்கு மேலே, 2 வாரத்துக்கு மேலே அவரை பற்றி எந்த செய்திகளும் வராமல் இருக்குது சீனாவில் அப்படின்றது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. நேற்று வந்து புட்டின்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. புரியுதா? 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அதில் இந்த சீன விவகாரங்கள் குறித்தும் பேசப்படும் சொல்லப்படுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.